பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். யாருக்குமே சந்தோஷம் துக்கத்துல உட்காருங்க. வசனமா இருக்கீங்களா? கவலைகளோட வந்திருக்கீங்களா? சரி, சந்தோஷமா இருக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த வேலைமாய் கூட அடியேனே உடைய செய்தியை கொண்டு வந்த தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, பேசுகின்ற என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. பேசுகின்ற வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனப்பட வந்தவளமாய் திரும்பி போகாதபடி எதையிடம் பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு திரும்பி செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். சரி, நான் இங்க முதல் முறையா பிரசங்கம் செய்கிறேன். உங்க மத்தியில பேச எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றி. பின்பதாக இந்த சபை ஆயருக்கும் சபை மக்களான உங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்திருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா, தலைப்பு சுப்பீரியர், உயர்ந்தவள் அப்படின்னு எடுத்திருக்கேன். இங்க மொத்தமாவே அநேக பெண்கள் தான் இருக்கீங்க. ஆண்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ பெண்களா இருக்கிறதுனால நான் சுப்பீரியர் அப்படின்னு, உயர்ந்தவள் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். சரி, பைபிள்ல யாரு உயர்ந்தவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பெண்களை தான் சொல்லியிருக்காங்க. ஸ்திரீயானவள் தான் உயர்ந்தவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு வசனம் பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகள் 31:10. அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கவும் உயர்ந்தது. ஏன் இங்க முத்து சொல்லியிருக்காங்க? அவங்க டைமண்ட் சொல்லியிருக்கலாம், இல்ல கோல்டு சொல்லியிருக்கலாம், எல்லாமே இருக்கு. ஆனா இந்த இடத்துல முத்து அப்படின்னு போட்டிருக்காங்க ஸ்பெசிபிக்கா. ஏன் பாத்தீங்கன்னா, நவரத்ன கற்கள், நகைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து வெட்டி எடுக்கப்படுது ஒன்னொன்னும். ஆனா முத்து மட்டும் பாத்தீங்கன்னா கடலின் ஆழத்துல இருக்கும். அது எடுக்கிறதே மிக கடினமான ஒரு விஷயம். முத்து குளிக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. அந்த நம்மளாம் போய் ஈஸியா எடுக்கவே முடியாது. அதுக்குன்னு சில ட்ரெயின்டு ப்ரொஃபஷன் இருப்பாங்க. அவங்களால மாத்திரம் தான் அதை உள்ள போய் எடுத்துட்டு வர முடியும். அவங்களே பாத்தீங்கன்னா சில நேரம் எடுக்க போகும்போது மறுத்து போயிருக்கிறது உண்டு. அநேகர் மறுத்து போயிருக்கிறாங்க, வெளியே திரும்பி வந்ததில்லை. அவங்களோட பிணைங்கள் தான் வெளியே வந்தது. ஸோ அவ்வளோ கடினமான ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா முத்து. அதுக்கு ஒப்பானவர்கள் தான் பெண்கள். அவ்வளோ ப்ரீஷியஸ், அவ்வளோ நீங்க அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, பொக்கிஷமானவர்கள் தான் பெண்கள். அதனால்தான் குணசாலியான ஸ்திரியை முத்தோட ஒப்பிட்டிருக்காங்க. இதே பாத்தீங்கன்னா ஆங்கில வேதாகமத்துல, இங்கிலீஷ் பைபிள்ல மாணிக்கத்தோட ஒப்பிட்டிருக்காங்க. மாணிக்கத்தோட ஒப்பிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மாணிக்கம் ஒரு செகண்ட் ஹார்டஸ்ட் மினரல் சொன்னாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெண்டாவது மினரல் எதுனா மாணிக்கம்னு சொல்லியிருக்கு. ரூபி தான் ரெண்டாவது ஹார்டு. அதோட கலர் பாத்தீங்கன்னா நல்லா ரெட்டா இருக்கும். அது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறது அப்படியே தெரியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். மதிப்பு 2 கோடி நம்மளால வாங்க முடியுமா? இப்ப போய் ஒரு நகை வாங்க முடியல, 1 கிராம் வாங்க முடியல நம்மளால. 2 கோடிலாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பெண்கள் பாத்தீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியா, அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா மதிக்கப்படுறாங்க. ரூபியோட பாத்தீங்கன்னா அது ஹார்டஸ்ட் மினரல் சொல்றல, அது போல அது ஹார்டா இருக்கிறது போல நம்ம ஸ்ட்ராங்கானவங்க. அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு பெண்கள் ஸ்ட்ராங்கானவங்க. நீங்க எந்த விதத்துலயுமே நம்ம ஐயோ நம்ம பெண்ணா இருக்கோம், வீக்கா இருக்கோம், ஆம்பளைங்க தான் ஸ்ட்ராங் அப்படி கிடையாது. பெண்களும் ஸ்ட்ராங்கானவங்க. அதனாலதான் அந்த மாணிக்கத்தோட ஒப்பிட்டிருக்காங்க. அதே போல ரெட் கலர் சொல்லப்பட்டிருக்கு மாணிக்கம். அதே போல நம்ம இயேசுவின் ரத்தத்தினால உருவாக்கப்பட்டவங்க. ஸோ நம்மளுடைய கலரும் ரெட். நம்ம கருப்பா இருக்கும், வெள்ளையா இருக்கும், அசிங்கமா இருக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஆண்டவருடைய சாயலா படைக்கப்பட்டிருக்கோம், அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கோம். ஸோ அவருடைய ரெட் பிளட்னால நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். அதுதான் இந்த ரெட் கலர் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. டிரான்ஸ்பரண்ட், அது இப்படி பார்த்தா அப்படி தெரியல. உங்களுடைய வாழ்க்கையும் உங்க குடும்பத்தினர்கிட்ட எதுவுமே மறைச்சு வைக்க கூடாது. உங்க கணவருக்கும் உங்களுக்கும் எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் பாத்தீங்கன்னா உங்க பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. நீங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இப்படி பார்த்தா அப்படி தெரியணும். உங்களோட நடத்தை, உங்களுடைய எல்லா விஷயமும் உங்க வீட்டாருக்கு தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே மறைச்சு வைக்கக்கூடாது. எக்ஸ்பென்சிவ் முன்னாடியே சொல்லிட்டேன். அது போல நம்ம ரொம்ப காஸ்ட்லியானவங்க. எந்த விதத்திலையும் குறைஞ்சி நம்மளே மதிப்பிடக்கூடாது. ஆண்டவருடைய கண்களை நம்ம அவ்வளோ ஒரு ப்ரீஷியஸா பாக்குறாரு. நம்ம தான் அவருடைய கண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து. ஸோ அவர் கண்களுக்கு சொத்தா இருக்கிற நம்ம குடும்பத்தினரையும் அதே போல நேசிக்கணும், அதே போல நடத்தணும். சரி, இப்ப குணசாலியான ஸ்திரீனா, இப்ப பெண்களை குணசாலியான ஸ்திரீ சொல்றாங்க, முத்து மாணிக்கத்தோட ஒப்பிடுறாங்க. குணசாலியான ஸ்திரீயா இருப்பவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அவங்க கிட்ட என்ன ஒரு குணாதிசயம் இருந்தா அவங்க குணசாலி அப்படின்றத பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. எபேசியர் 5:22. எபேசியர் 5:22. மனைவிகளை கர்த்தருக்கு
கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்க. கர்த்தருக்கு இப்போ நம்ம ஏன் சபைக்கு வந்திருக்கோம்? ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை போய் பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய பிரச்சனை சொன்னா தீர்த்து வைப்பார் அப்படின்றதுக்கு சபைக்கு வந்திருக்கோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம். இதே போல உங்க சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியணுமா? உங்க கணவருக்கு நீங்க கீழ்ப்படியணும். அவர் சொன்னா செய்ய முடியாது, சோறு போட்டுலாம் முடியாது நீயே போட்டுக்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க கேட்டா செய்யணும். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்கிறதுக்கு ஈக்குவலா உங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட எரிஞ்சு விடுவாங்க, எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஏதாவது சக்கரை தீர்ந்து போச்சுமா இதுமா அதுமா ஏதாவது கேட்கும்போது அவர்கிட்ட அப்படிங்களாங்க சரிங்க ஏதோ எடுத்துன்னு வந்து தரேன். அவரு பக்கத்து வீட்டுக்கார புருஷர்கிட்டலாம் நம்ம அப்படி கீழ்ப்படிச்சு அப்படி இருக்கணும். இல்ல, உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியணும். அதுதான் முக்கியம். இங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லவங்களா இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் அனுசரிச்சு போகணும். ஆனா அவங்களை காட்டிலும் உங்க வீட்டார்கிட்ட நீங்க அனுசரியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த வேத பாடத்துல சொல்லப்படுது. சோ கீழ்ப்படிதலா உங்ககிட்ட கீழ்ப்படிதலான குணம் காணப்பட்டுச்சுன்னு சொன்னா நீங்க குணசாலியான ஸ்திரீ. சரி, ஒரு சின்ன கீழ்ப்படிதலுக்கு ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன் பாருங்க. ஒரு பெரிய ராஜா இருக்காரு. அவருக்கு ஒரு நாள் வந்து பலவீனம் ஆயிட்டாரு. அவர் கீழே இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் அவங்க வேலையாளிகள்லாம் போயிட்டு ஒரு மருத்துவரை தேடி போறாங்க. அந்த மருத்துவர் வந்து அவரும் வயசாயிடுச்சு. ஸோ அவரால் போய் மூலிகைலாம் கொண்டு வந்து அவருக்கு வைத்தியம் பார்க்குற அளவுக்கு இல்லை. கொண்டு வந்தா நான் செஞ்சு தரேன், நீங்க போய் மூலிகை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அவரு என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, நீங்க போற வழியில வந்து 3 விதமான ஆபத்து இருக்கு உங்களுக்கு. ஸோ 3 அம்பு கொடுக்குறாரு. 3 அம்பு எடுத்துக்குவாங்க. ஒரு ஆபத்துக்கு ஒரு அம்புன்னு சொல்லி 3 அம்பு கொடுத்து அந்த போகிற பாதையை அழகா அவரு சொல்லி தராரு. இவங்க சரி நாங்க போய் எடுத்துட்டு வரோம்னு சொல்லி கிளம்புறாங்க. இந்த சோல்ஜர்ஸ் அவங்க வேலையாளி எல்லாம் ராஜாக்காக போயிட்டாங்க. போகும்போது அதே போல முதல்ல ஒரு ஆபத்து வருது, சிங்கம் வருது. ஒரு முதல் அம்பு யூஸ் பண்ணி சிங்கத்தை கொண்டுட்டாங்க, கடந்து போறாங்க. அடுத்ததா இன்னொரு ஆபத்து வருது, கரடி வருது. கரடிக்கும் அவர் இன்னொரு அம்பு இருக்குது. ஸோ கரடியும் இன்னொரு அம்பு போட்டு கரடியும் கொண்டுட்டாங்க, அந்த ஆபத்தையும் கடந்து செல்றாங்க. 3ஆவதான ஆபத்து வந்து புலி வருது. புலியுமே 3ஆவது அம்பு இருக்குது. ஸோ அதையும் கொண்டுட்டு அவங்க கடந்து செல்கிறாங்க. பார்த்தா இந்த வழியில போயிட்டே இருக்கும்போது 4ஆவதா ஒரு ஆபத்து வந்துருது. ஒரு 4-5 யானை வந்துருது. அவங்களுக்கு அம்பு இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, ஆனா ஆக மொத்தம் அவங்க ராஜா கீழே இருக்கிற சோல்ஜர்ஸ். ஸோ அவங்க நல்லா தைரியமானவங்களா வீரமுள்ளவங்களா இருக்கிறதுனால அந்த யானைகளையும் எப்படியோ சமாளிச்சு போய் அந்த மூலிகைலாம் எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. வரும்போது கடும் கோபத்தோட வராங்க அந்த வைத்தியர் மேல. ஏன்னா அவர் சொன்னாரு 3 ஆபத்து வரும், 3 அம்பு இருக்குது, நீங்க போயிட்டு ஈஸியா வந்துடலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அமைச்சார். ஆனா 4ஆவதா இவங்க எதிர்பார்க்காம ஒண்ணு வந்துருச்சு. அவங்க கிட்ட அம்பு இல்லை. அவங்க கொஞ்சம் தைரியமான ஆளா இருந்ததுனால சமாளிச்சு வந்துட்டாங்க. இப்ப வந்து சமகாலத்துல திட்டுறாங்க, என்ன நீங்க 3 கொடுக்குறீங்க, கொடுக்குறீங்க ஒரு 4-5 கொடுத்துருந்தா நாங்க ஈஸியா போயிட்டு வந்து போல, இப்ப நாங்க கஷ்டப்பட்டு அதை கொண்டு நாங்க போயிட்டு வரதாயிடுச்சு அப்படின்னு. அப்ப இவங்க கேட்கறாங்க, சரி எந்த வழியில போனீங்க, நான் சொன்ன வழி திருப்பி சொல்லுங்க அப்படின்றாங்க. அவங்க ஒரு வழியை சொல்றாங்க. நான் கேட்டது நான் சொன்ன வழியில போனீங்க, திரும்பி நான் என்ன வழி சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது மறுபடியும் அவங்க ரியலைஸ் பண்ணி ஒழுங்கா சொல்றாங்க. அப்ப பார்த்தாதான் என்ன தெரியுதுன்னா, இவர் சொன்ன வழியில 3 ஆபத்து தான், இவங்க பாதம் மாறி போயிட்டாங்க. சோ 4ஆவது ஒரு ஆபத்து வந்துருச்சு. அப்புறமா தான் இவங்க ரியலைஸ் பண்றாங்க, இவருக்கு கீழ்ப்படியாம இவங்க சொந்த புத்தியில தான் போயிட்டாங்க. போகும்போது வேகமா போய் வேற வழியில போய் மாட்டிக்கிட்டாங்க. 4ஆவது ஆபத்து. அப்புறம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு சில வழிமுறைகளை சொல்றாரு. அதுக்கு நான் வேத பாடம் நமக்கு இருக்குது. இதை படிக்கும்போது ஞானம் பிறக்கும். நமக்கு வந்து அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்படும். நம்ம என்ன பண்ணுவோம், படிப்போம், ப்ரேயர் பண்ணுவோம். ஆனா நம்ம போற வழியில தான் நம்ம போவோம், அந்த வழியை நம்ம பின்பற்ற மாட்டோம். அப்படி பண்ணக்கூடாது. நம்ம இதை படிக்கிறோம், இதுல என்ன சொல்லப்படுதோ அதுபடி போனாதான் ஆண்டவருடைய இது பண்ணும். ஏன்னா நம்ம படிச்சுட்டு நம்ம போவோம், நமக்கு வேண்டியது நடக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், நேசப்பா நான் ஜபம் பண்ணேன், பைபிள் வாசிச்சேன், அதிகம் சர்ச்சுக்கு போனேன், ஒன்றும் நடக்கலன்னு அவரை குறை சொல்லுவோம். இந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி தான் அந்த வைத்தியரை குறை சொன்னாங்க. ஆனா பார்த்தா இவங்க தப்பான வழியில போயிட்டு இருக்காங்க. அது போலதான் அநேகர் இன்னைக்கு நம்ம வேற பாடு மாறி போயிட்டு ஆண்டவரை குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. படைத்தவரை பார்த்து படைத்தது கேள்வி கேட்க கூடாது. அவர் நம்மளை படைத்தவர், நம்ம வந்து படைப்பு. நம்ம என்ன பண்றோமோ அவரை பார்த்து கேள்வி கேட்கிறோம். என்ன செய்ய மாட்டீங்க, நான் கேட்கிறேன், நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்றேன், அப்படி பண்ணக்கூடாது. நம்ம அவர் சொல்படி கீழ்ப்படிந்து வேத பாடத்துல என்ன சொல்லப்படுதோ அதை அப்படியே நீங்க பின்பற்றினீங்கன்னா ஆண்டவருடைய ஆசையும் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். சரி, நம்ம அடுத்தபடியா நமக்கு ஒரு பெண் பார்க்க போறோம். ஒரு உங்க வீட்டுல உங்க பசங்க இருக்காங்க, கல்யாணம் பண்ண போறீங்க, பொண்ணு பார்க்க போறீங்கன்னா எப்படி கேட்பீங்க? பொண்ணு நல்லா அழகா இருக்கணும், மூக்கு மொழியமா இருக்கணும். அது இந்த மூக்கு மொழி மட்டும் இருந்தா போதுமா, மற்றதுல இருக்க வேணாமா?
நம்ம கேட்கறது அப்படிதான், மூக்கு மூலியமா இருக்கணும், பொண்ணுங்களெல்லாம் அழகா இருக்கணும், படிச்சிருக்கணும், பணக்காரா இருக்கணும், இப்படிதான் நம்ம எதிர்பார்க்கணும். ஆனா எப்படி பெண் பார்க்கணும், எந்த ஒரு அலங்கரிப்பு நமக்கு நல்லது பார்க்கலாம். எடுத்த உருவாசிங்க 1 பேதுரு 3. சாந்தமும் ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்கள் அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படி பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். புறம்பான அலங்கரிப்பு ஆண்டவர் விரும்புறதில்லை. நம்ம கேட்கிற மாதிரி மூக்கு மொழி அழகு படிப்பு இதெல்லாம் இல்லை. நம்ம எதை அழகுன்னு நினைச்சிருக்கோம்னா, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா நகைலாம் போட்டுக்கணும், வரவங்களை பார்க்கணும், அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம இருக்கணும். அவங்க 4 நகை போட்டுதான் நம்ம 4 நகை போடணும், அவங்க பட்டு புடவை கட்டினா நம்ம பட்டு புடவை கட்டணும், நம்ம நல்லா மேக்கப்லாம் போட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணாதான் அழகு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அது அழகையா. ஆண்டவருடைய பார்வையில எது அழகுனா சாந்தம் அமைதலும் அப்படின்னு சொல்றாங்க. சாந்தம் அமைதல் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஜென்டலா நடந்துக்கிறது. மத்தவங்க கிட்ட ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட பேசணும், அப்படி திருப்பின்னு போவாங்க சில பேர். அது பண்ணக்கூடாது. இப்ப நார்மலா என்ன பாக்கணும்னா சிரிப்பாங்க, சிரிச்சா திருப்பி சிரிக்கணும். சில பேர் சிரிக்க கூட சில பேர் இப்படியே பார்ப்பாங்க, ஏன் அப்படி பாக்குறாங்கன்னு தெரியாது. ஒருத்தர் சிரிக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து சிரிக்கணும், அப்பதான் அவங்க ஓகே அவங்க நல்லா சிரிக்கிறாங்க பேசுவாங்க. நம்ம சிரிச்சாதான் அடுத்தவங்க நம்ம கிட்ட பேசவே தோணும். நீங்க பாட்டு இப்படி மோசம் மாதிரி பார்த்துட்டு இருந்தா யாரும் அவங்க கிட்ட வந்து பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. சோ நம்ம கிட்ட அந்த சாந்த குணம் இருக்கணும், அமைதலா இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னா நம்மளும் தள்ளிட்டு போய் இன்னும் எடுத்து அது பண்ணக்கூடாது. இன்னும் நடக்குது எல்லாத்தையும் பொறுமையா யோசிச்சு அந்த இடத்துல தேவையா இருந்தா மட்டும்தான் பேசணும், தேவையில்லாம பேசக்கூடாது. அந்த மாதிரி அமைதலும் சாந்தமும் இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்னு இந்த வசனத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடி நம்ம வாசித்த வசனத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு, இதுலயும் சொல்லப்படுது. சோ ரொம்ப முக்கியமான இந்த 3 காரியங்கள் பாத்தீங்கன்னா சாந்தம், அமைதல் மற்றும் கீழ்ப்படிதல். இது 3மே உங்க இடத்துல காணப்படும் போது நீங்க ஒரு குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ நீங்க குணசாலியான ஸ்திரீயா இருக்கீங்க. உங்க வீட்டுல இருந்து யாருமே கணவர்மார்கள் வரல. மேபி அவங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், இல்ல சில பேர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். அவங்கள வர வைக்கிறதுக்கு நம்ம போய் சர்ச்சுக்கு வாப்பா, நீ ஆண்டவர்லாம் சொல்லியிருக்க, நீங்க இவ்வளவு மனக்கடணும்னு அவசியம் கிடையாது, நீங்க என்ன பண்ணா அவங்க வருவாங்க அப்படின்றதுக்கு ஒரு வசனம் இருக்கு. எடுத்தவங்க வாசிங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகள் அவர்கள் பார்த்து, போதனையின்றி மனைவிகள் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். போதனையின்றி மனைவியர் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வாங்க. நீங்க போய் சொல்லவே வேணாம். நீங்க கரெக்டா ஆண்டவரை தொழுது கொள்றதும், நீங்க சபைக்கு வர்றதும், நீங்க அவங்க இடத்துல உங்க கணவர் இடத்துல கோவப்படாம சாந்தமோ அமைதலுமா அவருக்கு கீழ்ப்படிந்த மனைவியா இருக்கும்போது அவர் யோசிக்க தோணும், ஏன் நம்ம இவ்வளவு சண்டை போடுறோம், நம்ம இவ்வளவு பேசுறோம், ஆனா நம்ம மனைவி நம்ம கிட்ட பாசமாவே இருந்தாங்களே எதனால அப்படின்னு அவங்க யோசிக்க தோணும் போது நம்ம செய்யாத ஒண்ணு நீங்க இப்போ நீங்க செய்யறதான் உங்க கணவர் செய்வார். டெய்லி காலையில எழுதுறாரு, பல்லு வளர்க்குறாரு, குளிக்கிறாரு, சாப்பிடுறாரு, எல்லா வேலைக்கு போறாரு, எல்லாருமே செய்யறாரு, நீங்களும் அதை செய்றீங்க. சோ நம்ம செய்யாத ஒண்ணு என்ன செய்யறாங்க எக்ஸ்ட்ரா யோசிக்கும் போது, அவங்க சபைக்கு வரல, நீங்க வரீங்க, அவங்க ஆண்டவரை தொழுது கொள்ள நீங்க தொழுது கொள்றீங்க. இது அவருக்கு புரியும் போது தானாவே அதுதான் உங்களுடைய கற்புள்ள நடக்கை அப்படின்னு சொல்லுது. வேத பாடம் அதுதான் கற்புள்ள நடக்கை சொல்லுது. அப்ப தானாவே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே சபைக்கு போறதுனால இவங்க இவ்வளவு உண்மை உத்தமமா இருக்காங்க, நம்மளும் அப்ப போகணும் அப்படின்னு சொல்லி தானா ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. நீங்க போய் அவர்கிட்ட சொல்லணும், வாப்பா இது அது எதுவுமே தேவையில்லை, நீங்க உங்க கற்புள்ள நடக்கைனால சொல்லும் நடந்து காட்டும் போது அவரு தானா வருவாரு. இது நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது 18ஆம் நூற்றாண்டுல நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மனைவி வாழ்ந்திருக்காங்க, அவங்க கணவர் ரட்சிக்கப்பட்டாரு. இப்ப 18ஆம் நூற்றாண்டுல ஒரு பிளம்பர் வாழ்ந்தாரு. அவர் பேர் பாத்தீங்கன்னா ஸ்மித் விகில்ஸ்வர்த். இவர் ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர். அவங்க மனைவி பேர் பாத்தீங்கன்னா மேரி ஜேன் ஃபெதர்ஸ்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மனைவியோட பேர் இது. நான் சொல்ற மாதிரி உங்களை மாதிரி அவங்க மனைவி சபைக்கு வராங்க, ஆண்டவரை தொழுது கொள்றாங்க. இந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த் பாத்தீங்கன்னா உங்க கணவர்கள் மாதிரி வரல, அப்படியே இருக்கிறாங்க. சோ இந்த மனைவி தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறது, இல்ல வேற ஏதாவது ஜெப கூட்டங்கள் வைக்கும் போது கலந்து கொள்றது, இந்த மாதிரி சரியா சபைக்கு வரவங்க தான் இந்த மேரி ஜேன் ஃபெதர்ஸ்டான். அதே போல ஒரு நாள் அவங்க சபையில நைட் பிரேயர் வைக்கிறாங்க. நைட் பிரேயர் வைக்கும் போது கொஞ்சம் தாமதிச்சிச்சு. அதுக்குள்ள இந்த கணவர் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தவருக்கு சாப்பாடு வேணும். இவங்க ஜபத்துக்கு போனதுனால சமைக்கல, இவங்க போயிட்டாங்க. வந்தவருக்கு கோபம் தலைக்கு மேல இருந்துச்சு. ஆல்ரெடி அவருக்கு
பிடிக்கல, போனது எனக்கு சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை, இவ பாட்டு போயிட்டாலே அப்படின்னு அவருக்கு பயங்கர கோபம் வந்தவொடனே எப்பயும் போல சரியான அடிதடி சண்டை தான். 2 பேரும் சண்டை போட்டு வெளியே அவங்க வைஃபை தள்ளி கதவை சாத்திட்டாரு. இப்ப நம்ம ஊர்லலாம் மழை தான், அவங்க ஊர்லலாம் பனி பெய்யும். ஒரு நாள் அந்த அவர் வெளியே தள்ளி அந்த கதவை சாத்தின அந்த ராத்திரி பார்த்தீங்கன்னா பனி பொழிவு. அவங்க அவ்வளோ குளிர்ல அவ்வளோ பனி இதுல வந்து வெளியவே இருக்காங்க ராத்திரி முழுவதும். விடுஞ்ச உடனே அவங்க கணவர் ரியலைஸ் பண்றாரு, ஐயோ மனைவியை போய் வெளியே தட்டோமே, பனியில என்ன பண்றாளோ, சரி இப்ப கதவு திறந்தா கண்டிப்பா அவன் கிட்ட சண்டை போடுவா, ராத்திரி எல்லாம் தள்ளி கதவு சாத்திட்டியே நான் எப்படி இருந்தேன் தெரியுமான்னு. அவன் இப்ப அவன் சண்டை போட்டா நம்ம திருப்பி சண்டை போடக்கூடாது, இந்த சண்டையை அப்படியே முடிச்சிடணும் அப்படின்னு அவர் ஒரு மைண்ட்ல போய் கதவு திறக்கிறாரு. இந்த இடத்துல அவங்க மனைவி என்ன பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சண்டை போட்டிருப்பாங்களா இல்லையா? சண்டை போட்டிருப்பாங்க. ஏன்னா நாம இருந்தா சண்டை போடுவோம். இப்ப எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு, என்ன வெளியே தட்டாரு, எவ்வளவு நேரம் என்னால பொறுமையா மழை வருது, மழையில நிக்க வச்சிட்டாருன்னா நான் நிக்கிறேனே வச்சுக்கோங்களேன். ஒரு ராத்திரி கூட நிற்கும் போது காலையில அவர் திறக்கும் போது அவரை பார்த்து எனக்கு சிரிப்பு வருமா? சண்டையே போடலன்னா கூட மூஞ்சி திருப்பி தான் போவோமே தவிர சமாதானமா போக மாட்டோம். ஆனா இங்க அந்த மனைவி கதவு திறக்கிற கணவர் அந்த மனைவி என்ன பண்றாங்களா, அவரை பார்த்து சிரிக்கிறாங்களா, சிரிச்சுட்டு காஃபி சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நாம கொடுப்போம், வெளியே இருந்து காலைல காஃபி வேணா நீயே போய் போட்டுக்கியா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா அந்த மாதிரி வந்து காஃபி சாப்பிடுறீங்களான்னு கேட்டு போட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த கணவர் யோசிக்கிறாரு, அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது ராத்திரி முழுக்க பணியில இருந்திருக்கா, ஒரு சின்ன ஒரு சலனம் கூட மூஞ்சில காட்டல, ஒரு சின்ன கோபம் கூட காட்டாம சிரிச்சுட்டு வந்து காஃபி கொடுக்குறாரு, எப்படி அப்படின்னு அவர் யோசித்து பார்த்தாரு. யோசிச்சு பார்க்கும்போது இவன் சபைக்கு போறா, அப்ப சபையில தான் ஏதோ கத்துக்கிறாங்களோ சொல்லி அவர் சபைக்கு வந்து அவங்க மனைவியோட அந்த கற்புள்ள நடக்கையினால ரட்சிக்கப்பட்டு வந்து அவர் மிகப்பெரிய ஊழியக்காரர். செத்து போய் மரித்த ஒரு சடலத்தை வந்து உயிரோட எழுப்புன ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரர் தான் இந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த்னு சொல்லப்படுறாரு. ஒரு சாதா பிளம்பர், சபைக்கு போகாதவர், தன்னுடைய மனைவி போனது, அவங்க ஜெபித்த ஜபம், அவங்க வேலை வாசித்ததெல்லாம் பார்த்து மனம் திரும்பின கணவர் பெரிய ஊழியக்காரனாரு. சொல்ல முடியாது, இன்னைக்கு இங்க இருக்கிற உங்களோட கணவர்கள் கூட உங்களுடைய நடக்கையை பார்த்து மிகப்பெரிய ஊழியக்காரா ஃபியூச்சர்ல ஆகலாம். அவங்க சாகும் பொழுது ஒரு ஊழியக்காரா சாக வாய்ப்பு உண்டு. அதுக்கு நீங்க கரெக்டா சபைக்கு வரணும், ஜெபிக்கணும், நேரத்துக்கு வரணும். லேட்டா வரீங்க இங்க அநேக பேரு, பரவாயில்ல ஆண்டவர் மனுஷன் வரணும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுல அநேக காரியங்கள் இருக்கும். ஆனா எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ சபைக்கு சீக்கிரம் வர பார்க்கணும். சின்ன பிள்ளைங்க வரீங்க, நீங்களாவது சீக்கிரமா வரணும். வந்து பெருக்கி பாய் போடுறதுல ஒரு ஆசீர்வாதம், உங்க படிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் தருவார். இங்க வந்து நீங்க வேலை ஒரு சின்ன வேலை, இந்த இதை அசைச்சு வச்சீங்கன்னா கூட ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவாரு. பெரியவங்க நீங்க வந்து பெருக்கி பாய் போட்டு எல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்க ஆசீர்வாதத்தை கேட்குறீங்களோ அனைத்தும் தரப்படும். 1000 நல்லபடியா பார்த்துக்கோங்க. வயதான காலத்துல உங்க 1000 உங்களுக்காக உழைக்கிறாங்க, காலையில எழுந்து ரெடியாகி வராங்க. போதகருக்கு ஒரு கலசம் தண்ணியில கொடுத்தா கூட உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தான். ஒரு சின்ன கிளாஸ் தண்ணியில உங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்னா போதகரை நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்க யோசித்து பாருங்க. போதகரை கவனிங்க, சபைக்கு கரெக்டா வாங்க, நல்ல ஆசீர்வாதங்கள் பெற்று நீங்க இருக்கலாம். சரிங்களா? இந்த காலை வேளையில தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் சாந்தமும் அமைதலும் நல்ல ஒரு கற்புள்ள மனைவியா, கணவருக்கு இணங்கிய மனைவியா, கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்ளணும். மீண்டும் ஒரு விஷயம் உங்க இடத்துல சொல்ல ஆசைப்படுகிற, உங்க இடத்துல சாந்தமும் அமைதலும் கீழ்ப்படிதலும் இருந்தா கர்த்தருடைய பார்வையில நிச்சயமாக நீங்க குணசாலியான ஸ்திரியா இருப்பீங்க. கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை நமக்கு கேட்டு ஆசீர்வதித்து தருவாராக.